பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னைக்கு யோவான் சுவிசேஷம் எழுதின 1ஆம் அதிகாரத்தில் நாம் 12வது வசனத்தை பார்ப்போம். அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களையே அவரை ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரன் தகப்பனை விட்டு ஓடினான், இன்னொரு குமாரன் தகப்பனோடு கூட இருந்தான். தகப்பன் சொல்றதை கேட்டான், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான், தகப்பனுக்கு எல்லா வேலைகளையும் செய்து தகப்பனோடு இருந்தான். இன்னொரு குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனுக்கு 2மே பிள்ளைகள் தான், தகப்பனுக்கும் 2மே பிள்ளைகள் தான். ஒரு பிள்ளையை விட்டு இன்னொரு பிள்ளையை விட்டு தகப்பனை இருக்க மாட்டாங்க. பாருங்க, அதே மாதிரி தான் வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன் என்று வேதம் சொல்கிறது. அதுபோலதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளையாய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக வண்ணங்கள், அநேக போட்டிகளோடு இருந்து நம்ம கர்த்தரோடு சேர முடியாமல் நம்ம ஒருவேளை தவிச்சிருந்தாலும் தேவன் நம் இருக்கிற வண்ணமாய் அவரை நம்மை ஏற்றுக்கொள்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை இன்றைக்கும் தாங்குவார். இன்னைக்கு இந்த வசனத்தின் போல் நம்முடைய பிள்ளைகளாய், நம்முடைய தகப்பனாய் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை வழிநடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.